வணக்கம் மக்களே. நம்ம சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன், 1 டம்ளர் பருப்பு, ரெண்டையும் கழுவி குக்கரில் வைப்போம். குக்கரில் இந்த அரிசியை வேக வைப்போம். 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதில் வெள்ளைப்பூடு 4, கொஞ்சம் சின்ன சீரகம், மஞ்சள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். போட்டு நல்லா விசில் 5-6 விசில் வச்சு குழைவாக வேக வச்சு எடுத்துடணும். கடுகு, வெந்தயம் போட்டு தாளித்து, கொஞ்சம் சீரகம். இங்கே காய் வெட்டி வச்சுருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு. இந்த வெங்காயத்தை கொஞ்சம் முழுசாக உரித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கணும். இங்கே சாதத்தை திறந்தாச்சு, நல்லா இப்படி வெந்திருக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான உப்பெல்லாம் போட்டேன். புளி ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி இதில் ஊற்றி வேக வைக்க போகிறேன். சாம்பார் பொடி, அந்த புளி தண்ணி, காய்கறி கரைசல் எல்லாம் இதில் ஊற்றிட்டேன். இப்போ இதை ஒரு விசில் வச்சு நல்லா கிண்டி இறக்கிடுவோம். அந்த புளிக்கரைசல், காய்கறி எல்லாத்தையும் போட்டு உள்ளே போட்டு கிண்டி குக்கரை மூடி வச்சுட்டேன். ஒரு விசில் 2 விசில் விட்டு எடுத்துருவோம். குக்கரை திறந்தாச்சு, மல்லி செடி போட்டு நல்லா கிண்டி விட்டு சாப்பிட வேண்டியதான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் சாம்பார் சாதம்.